ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் 10 பொருத்தம் என்பது பொய்யானது. 10க்கு 10 பொருத்தம் பொருந்தி கல்யாணம் பண்ணி வச்சு 10 நாளில் விவாகரத்து ஆகக்கூடிய தம்பதியினரை நம்ம பார்க்கணும். ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தில் கல்யாணத்துக்கு எப்படி திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்லக்கூடிய வழியில் சொல்லலை. மகான்களும் இந்த ஜோதிடத்தை எழுதிய ரிஷிகளும் முனிவர்களும் இந்த கல்யாண பொருத்தம் எப்படி பார்க்கணுங்கிற வழிமுறைகளை தெளிவாக எழுதி வச்சுட்டு தான் போயிருக்காங்க. ஏதோ இடைப்பட்ட காலத்தில் சில பேர் செய்த தவறுகளினால் வியாபார ரீதியாக அது கொண்டு செல்லப்பட்டு விட்டது. திருமண பொருத்தம் பார்க்கறது 10க்கு 7 பொருத்தம் 6 பொருத்தம் அந்த மாதிரி கிடையாது. அதனால் அதை நம்பி யாரும் ஏமாந்து திருமண பொருத்தம் பார்த்து விட்டோம், இந்த பையனையோ பொண்ணையோ திருமணம் பண்ணலாம்னு போய் பண்ணிங்கன்னா நீங்கள் திருமண பொருத்தமே பார்க்காம பண்ணதுக்கு ஈடாயிடும். அதனால் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஜோதிட சாஸ்திரத்தில் வேத ஜோதிட நூல்கள் அப்படிங்கிறதுல கீழே விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் செவ்வாய், ஒரு எடுத்துக்காட்டுக்கு செவ்வாய் சனி வலுத்து இருக்கு, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா, பெண்ணுடைய ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் வலு விழந்திருக்கணும். ஏன்னா 2 பேர் ஜாதகத்துலேயும் செவ்வாய் வளர்த்துருந்துன்னா நம்ம கல்யாணம் பண்ணி வச்சு வாழ்க்கை நடத்துனா 2 பேரும் குஸ்தி பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் திருமணம் செய்து வைத்த மாதிரி ஆகிடும். 2 பேரும் ஒரு ஜாதகத்தில் பொருத்தம் பேலன்ஸ்டாக இருக்கணும். அதாவது எந்த கிரகங்கள் இங்கே பாவ கிரகங்கள் வலுத்திருக்குன்னா, ஒரு போர் கிரகமான செவ்வாய் வலுத்திருக்குன்னா ஒரு பெண் ஜாதகத்தில் அது வலு விழுந்திருக்கணும். ஒரு பெண் ஜாதகத்தில் சனி செவ்வாய் வலுத்திருக்குன்னா ஆண் ஜாதகத்தில் அது வலு விழுந்திருக்கணும். அப்போ தான் அந்த குடும்பம் நிம்மதியாக போகும். அது மட்டும் இல்லாமல் லக்னங்கள், ஒரு லக்னத்துக்கு நட்பு லக்னங்கள்னு இருக்குது. இதெல்லாம் பொது அடிப்படையில் நான் பேசுகிறேன். தனிப்பட்ட ஜாதகத்தில் பல விதிவிலக்குகள் உண்டு. ஜோதிடத்தில் விதிகளை விட விதிவிலக்குகள் அதிகம். பொது அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா, இப்போ நம்ம சொல்லக்கூடிய அருள் அணி பொருள் அணி அப்படின்னு வகுத்துக்கலாம். அருள் அணியில் குரு, சூரிய பகவான், சந்திரன், செவ்வாய் இவர்கள் எல்லாம் வருவார்கள். பொருள் அணியை எடுத்தோம்னா சுக்கிரன், சனி, ராகு, புதன் போன்றவர்கள் வருவார்கள். இந்த அருள் அணிக்கும் பொருள் அணிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, அருள் அணியை சேர்ந்த தலைவர் குரு பகவான் என்பவர் பிரகஸ்பதி, அவர் தான் குரு பகவான். அவர் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை எல்லாம் ஆசையிலிருந்து வெறுத்து டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிற பயணத்தை நோக்கி போக வைப்பார். சுக்கிரன் அணி அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியார், அவருடைய அணி தான் சுக்கிர அணி, பொருள் அணி என்று சொல்லப்படுகிறது. சுக்கிரன், சனி, ராகு, புதன் இந்த கிரகங்கள் எல்லாம் ஒரு மனிதனை பொருள் அத்தனைக்கும் ஆசைப்பட வைக்கும். ஆசைப்பட வைத்து அதன் மூலியமாக ஒரு பாடத்தை சொல்லி கற்பிக்கும். இதுதான் இதுக்குள்ள தாத்பரியங்கள். நீங்கள் கேட்ட கேள்வி, எந்த பெண் ராசி எந்த ஆண் ராசிகள் பொருந்தும்னு கேட்டீங்க. நான் எப்படி சொல்கிறதுன்னா, உண்மையான அடிப்படையில் சொன்னால் அப்படி ஒரு இந்தந்த ராசிக்கு இந்த ராசிகள் மட்டும்தான் பொருந்தும்னு சொல்ல முடியாது.